சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய பிரபலம் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகரும் பிரபல யூடியூபருமான திரு எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஜயகுமார். சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல நேற்று பாத்தீங்கன்னா சேலம் எம்எல்ஏ திரு அருள் ராமதாஸ் அவர்கள் சட்டப்பேரவையில ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவருக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் முன் வச்சிருக்காரு. என்ன பிரச்சனை சார் அது? எதனால திடீர்னு அவரோட உயிருக்கு ஆபத்து? யாரால அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழல் அசோக் ஸ்ரீநிதி உருவாயிருக்கு? அதாவது இந்த மை வி3 ஆட்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம், அதாவது செல்போன் செயலியின் மூலம் என்ன பண்ணாங்க, பல உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க லட்சக்கணக்கில். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்காங்க. வட இந்தியா வரைக்கும் சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா 360 ரூபாயிலிருந்து 21,000 ரூபாய் வரைக்கும் கட்ட சொல்லியிருக்காங்க. கட்டணா கட்டிட்டு அவங்க தனியா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த சேனல்ல இருந்து தொடர்ந்து விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலிருந்து 1,800 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மோசடியா அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நிறுவனம் ஒரு இந்த எம்எல்எம்னு சில நிறுவனங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு சைனாவது டியான்ஸ்னு ஒரு நிறுவனம், ஏம்பேன்னு ஒரு நிறுவனம். அது என்னன்னா இவங்களுக்கு சில ப்ராடக்டை கொடுத்து சேல் பண்ணி அதுல வர வருமானத்திலிருந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குற எம்எல்எம் நிறுவனம். அந்த நிறுவனங்கள்லாம் யாருக்கும் நஷ்டம் கிடையாது. வேணா சிலருடைய உழைப்பு வீணாகலாம். அவங்களுக்கு ஒரு குறைந்த முதலீடாக தான் இருக்கும். அதுல அந்த நிறுவனத்தில் அவங்க சைன் பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவுல வருமானம் வரும். அதனால அந்த நிறுவனத்துக்கு பெரிய லாபம் இருக்கும். அந்த நிறுவனத்தில் செயல்படுற அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் செயல்படுறவங்களுக்கு குறைந்த வருமானம் இருக்கும். பெருசா ஒண்ணு வந்துடாது. அதுலயும் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த கனவுகளை விற்பனை செய்யறது. ஆனா இந்த மை3 ஆட்ஸ்ங்கிற நிறுவனம் இப்படி ஆசைகளை காட்டி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பலருக்கு முதலீடா வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்களுக்கு சொன்ன மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நிறுவனத்துல பணம் கட்டினவங்க எல்லாம் ஏமாற்றப்படுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்துல 1,42,000 பேர் உறுப்பினரா மட்டும் சேர்ந்திருக்காங்க. எந்த பணமும் முதலீடு பண்ணல. அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. சிலர் ஏற்கனவே இந்த நிறுவனத்தை உருவாக்கினவரும் இவரு கூட அந்த நிறுவனத்தை சேர்ந்து நடத்தின இன்னொருத்தரும் தென்காசி இந்த பகுதியில் இதே மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தி ஏமாற்றியதாக செய்தி இருக்கு. அதே அடிப்படையில் இவங்க ஏமாத்திடுவாங்க, பணம் கட்டினவங்க எல்லாம் ஏமாறுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். என்ன பண்ணாங்க, அந்த நிறுவனம் திவாலாகி மக்கள் மத்தியில செல்வாக்கு இழக்கின்ற பொழுது திவாலாகி இந்த முதலீட்டாளர்களை ஏமாற்றுவதற்கு முன்பே காவல்துறையினுடைய கிரைம் பிரான்ச்ல அசோக் ஸ்ரீநிதி ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரை என்ன பண்றாங்க, அந்த நிறுவனம் அந்த புகாரை பிளேம் பண்றாங்க. பொய்யா புகார் கொடுத்துட்டாங்க, மக்களுக்கு வருமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா அந்த நிறுவனம் யூடியூப்ல அவங்களுடைய யூடியூப்ல விளம்பரம் பண்ணி ஒரு 3,000-4,000 பேரை கோவையில திரட்டி நிறுத்துறாங்க. கோவையில திரட்டி நிறுத்தி இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசடி பண்றவனுக்கு ஆதரவாவே அந்த மோசடிக்கு ஆளாகின்ற மக்களை போராட வச்சது. இதுதான் மிகப்பெரிய டிராஜடி. மோசடி பண்ணவனுக்கு எதிராக மக்கள் போராடி தான் பார்த்திருக்கோம். ஆனா மோசடி பண்ணவனுக்கு ஆதரவாக, ஆமா, ஏமாத்துறவனுக்கு ஆதரவா ஏமாந்தவங்களே போய் நின்னது. இது உலகமாக கேடித்தனம் சார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய மாநாடு பிளஸ் ஒரு பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்துக்கு கூட இந்த மாதிரி ஒரு சில மக்கள் கூட்டம் வரதை பார்த்துருக்கோம். தொண்டர்கள், அப்புறமா உறுப்பினர், கட்சி உறுப்பினர்கள் சொல்லிட்டு. ஆனா தன்னெச்சையா இவங்க திடீர்னு கூட்டிட்டாங்களா, இல்ல அந்த நிறுவனம் இவங்களை இந்த முதலீட்டாளர்களை மிரட்டி அந்த இடத்துல வர வச்சிருக்காங்களா? அது எப்படி சார் நடந்தது? அப்படி மிரட்டி இருப்பாங்கன்னா அது முதலீட்டாளர்களை அந்த நிறுவனம் மிரட்டவெல்லாம் முடியாது. மிரட்டினாவே அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும்.
மிரட்டவெல்லாம் முடியாது. மிகப்பெரிய அளவுல ஆசையை காட்டியிருக்காங்க. அது நம்ம மக்களினுடைய ஆள் மனதுல ஒரு மிகப்பெரிய என்னன்னு கேட்டா, உழைக்காம முன்னேற முடியுமா? நமக்கு திடீர்னு பெரிய அதிர்ஷ்டம், அதாவது கொடுக்கிற தெய்வம் கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டாதா? ஒருத்த வந்து 10 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய் தரான் அப்படின்னா உடனே அவனை நம்புறது. அவன் யாரு என்ன அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் அவசரத்துக்கு 500 ரூபாய் கடன் கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஓடிட மாட்டான். ஆனா அந்த ஆப்பை தயாரித்த அந்த நாள் பேர் கதிர் ஆனந்தம் என்னவோ, அவருடைய பேர் எனக்கு சரியா நினைவில்லை. அவன் சக்தி ஆனந்த் வந்து ஆசை காட்டுறான். அந்த ஆசையை எங்கேயோ இருக்கிறவன் நம்புறான். திருவண்ணாமலையில் இருக்கிறவனை ஏமாத்துறவன் திருப்பரங்குன்றத்துல இருக்கான். கோயம்பேட்டில் இருக்கிறவன கோயம்புத்தூர்ல இருந்து ஏமாத்துறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல. அவன் 50 ரூபா வாங்கிட்டு ஏமாத்தினா கூட ஒரு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு அவன் கூட வந்து நிற்பான். அதுக்கு தயாரா இருக்குல்ல மக்கள். எவனோ ஒருத்தர் தூரத்துல இருந்து ஆசை காட்டுறான், அவனை நம்பி இந்த மக்கள் தொடர்ந்து ஏமாறுறாங்க. இதுக்கு என்னன்னா சரியான விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். ஏன்னா 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டா இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தை காட்டுவான் நம்புற மக்கள் தானே. அதுவே ஓட்டு வாங்குறதுக்கு அவனாவது 500 ரூபா கொடுத்தான், அவன் பக்கத்துல போறதுல கூட ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவனோட பணத்தையும் வாங்கிட்டு இவனைய கூட்டு வந்து போராட வைக்கிறான் பாருங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்படிதான் அந்த மக்களுக்கு வந்து ஆசை காட்டி கொண்டு வந்து அந்த மக்களை வச்சுக்கிட்டு பிளேம் பண்ணா, காவல்துறைக்கு எதிராக பிரச்சனை பண்ணாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து அவன் மேல் நடவடிக்கை எடுத்து நீதிமன்ற காவலில் கொண்டு போய் நிறுத்தி இன்னைக்கு 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நேர்மையான ஒரு நிறுவனம்னா இவன் வந்து யாராட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான், அந்த பணம் வாங்கினதன் மூலமா இவனுக்கு அந்த கம்பெனிக்கு அந்த மை V3 ஆட்ஸ்ங்கிற அந்த நிறுவனத்திற்கு அந்த ஆப் மூலமா எவ்வளவு வருமானம், அந்த வருமானத்துல எவ்வளவு அவனுக்கு பணம் கட்டணும் அந்த முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்கிறான், மிச்சம் எவ்வளவு அந்த கம்பெனி வச்சிருக்கான், எந்த தகவலும் இல்லை, எந்த ஆடிட் ரிப்போர்ட்டும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆனா நான் கொடுப்பேன், இந்த மக்கள் என்ன நம்புறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தான் என் மேல தேவையில்லாம் புகார் கொடுத்து என் நிறுவனத்தை முடக்குறாங்க. இது எப்படின்னு கேட்டா, புகார் கொடுக்கலனாவா நிறுவனத்தை முடக்கியிருப்பான், அந்த நிறுவனம் முடங்கியிருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிருக்கும், இன்னும் பெரிய அளவுல ஏமாத்திருப்பான். யாரும் ஏமாறக்கூடாதுனால இவங்க இப்ப கொடுத்தத இவன் இப்பயும் அதை பயன்படுத்திட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது தொடர்ந்து வாடிக்கையா நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல வந்து பல அரசியல் கட்சிகள் கண்டும் காணாம போறாங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள் அவங்க கூட பங்காளியாவா இருக்காங்க, கூட்டாளியா இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஆதாயம் அடைகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வந்து மக்கள் பக்கமா நின்று அவங்களுக்காக போராடும். இப்போ இந்த போராட்டத்தை வந்து ஒரு முன்னெடுத்திருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து இந்த கொலை மிரட்டல். ஆமா, கொலை மிரட்டல் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த நிறுவனத்தால வந்து லாபம் அடைஞ்ச ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. வெவ்வேறு நம்பர்ல இருந்து போன் பண்ணி கொலை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு மிகப்பெரிய மிரட்டல் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட மிரட்டல்லாம் வந்ததுனாலதான் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் வந்து சட்டமன்றத்திலேயே வந்து அதை பேசுவதற்கு கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் அவர் வந்து அசோக் ஸ்ரீநிதிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் இருக்கு, ஆகவே வந்து அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. நேற்று இரவு கூட வந்து அசோக் ஸ்ரீநிதிக்கு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் வந்து போன் பண்ணி பேசியிருக்காரு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு வந்து ஏமாறுறதுக்கு காரணம் வந்து அசோக் ஸ்ரீநிதி கொடுத்த புகார் தான். அப்படி அசோக் ஸ்ரீநிதி கொடுத்த புகார்னால அவங்கெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு பீதி கிளப்பி விட்டுருக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு குறைவாதான், 1 லட்சம் பேரை விட சற்று ஏறக்குறைய அந்த நிறுவனத்துல வந்து உறுப்பினராக இருக்காங்க. அதுலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு மேல வெறும் உறுப்பினர் மட்டும் தான். அவங்களாம் பணமும் கட்டல, ஒன்றும் கட்டல. இப்ப நாம வந்து சில ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி அவங்க அந்த மை V3 ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க, எதுக்கு யூஸ் பண்ணல,
அவங்க சொல்ற பணத்தையும் கட்டல, சொல்ல போனா 360 ரூபாயை கூட அவங்க கட்டல. அந்த அடிப்படையில சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில மொத்தமே ஒரு 700 பேர் தான் கட்டியிருப்பாங்க கணக்கு போட்டா. சேலம் மாவட்டத்திலேயே மொத்தமா ஒரு 7000 பேர் இருக்க மாட்டாங்க. 7000 பேர்னா கூட 11 தொகுதிக்கு வந்து 6000 சில்லறை வருவாங்க. ஆனா அது கூட வந்து கிடையாது. ஆனா அப்படி ஒரு பெரிய ஒரு பொய்யான மாய தோற்றத்தை உருவாக்கி, ஆனா பல கோடி கணக்குல அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து லட்சக்கணக்கில் பணம் கட்டினவங்களா இருக்காங்க. இந்த ஏமாத்துறவங்க வந்து தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்காங்க. பல நிறுவனங்கள் இப்படிதான் ஏமாத்துறாங்க. நாம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். சினேகம் பைனான்ஸ், தேக்கு மர திட்டம், அப்புறம் ஈமு கோழி. ஈமு கோழியுடைய முட்டை வந்து கவுண்டமணி ஒரு திரைப்படத்துல வந்து கவுண்டமணி வீசின வலையில வந்து செந்தில் வருவான் பாருங்க, இழுக்க முடியாம இழுப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவான், அந்த மீனோட எண்ணெய் அத்தனை லட்சத்துக்கு போவோம், அந்த மீனோட எலும்பு இத்தனை லட்சத்துக்கு போவோம் அப்படின்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கற்பனையா சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா பார்த்தா செந்தில் வந்து விடுவான், ஏடா இதாடா இந்த விலைக்கு போகும்னு செய்வான். கவுண்டமணி கேட்பான். அதான், அதாவது கவுண்டமணி சொன்னதை வந்து இவங்க வந்து கடைபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த மோசடி நிறுவனம் வந்து அம்பலப்பட்டு போனதுனால அவங்க இப்ப மக்களை ஏமாத்துறதுக்கு தப்பிக்கிறதுக்காக பாமகவுடைய மாவட்ட செயலாளர் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு எதிரான வந்து வேலையை அந்த நிறுவனம் செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சார், இப்போ அவருக்கு பின்னாடி வந்து ஒரு கட்சி வந்து பேக்கப்பா இருக்கு. ஒரு கம்பெனி கூட வந்து எங்களை வந்து முடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசியிருக்காங்க. இல்ல, கட்சினா யாரு வந்து பாமக தான் இருக்கு. அசோக் ஸ்ரீநிதி தான் பண்ணியிருக்காரு, வேற எந்த கட்சியும் பண்ணல. எந்த கம்பெனி போய் அவங்களுக்கு பேக்கப்பா இருக்கு? அசோக் ஸ்ரீநிதி சில கம்பெனி நடத்துறாரு, அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு எதிராக இருக்காமா? அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அசோக் ஸ்ரீநிதி இயக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி, நாங்க பேர் சொல்ல விரும்பல, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் வந்து எங்களுக்கு எதிராக வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நாங்க அவருடைய முகத்திரையை வந்து விரைவில் கீழ்த்தழிவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குருஜின்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவரு சமீபத்துல வந்து ஒரு காணொலியில தெரிவிச்சிருக்காரு. சரி, எந்த கம்பெனி வந்து அசோக் ஸ்ரீநிதி பணம் கொடுத்தாங்க? எந்த கம்பெனிகிட்ட அசோக் ஸ்ரீநிதி ஆதாயம் அடைஞ்சாங்க? அது என்ன காலம் சொல்றது? போலீஸ் கைது பண்ணிட்டாங்க, கைது பண்ணி நீதிமன்ற காவல்ல வச்சிருக்கிறாங்க, நீதிமன்ற காவல்ல விசாரணை நடந்துட்டு இருக்குது. இந்த விசாரணையில சொல்ல வேண்டியது தானே அசோக் ஸ்ரீநிதி எந்த கம்பெனிக்கு ஆதரவா பயன்படுத்துறாங்க, அல்லது இந்த மை V3 ஆட்ஸ்ங்கிற மாதிரி வேற எந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுது? இல்ல கோவை அந்த சூலூர் அந்த பகுதி சுத்தி நிறைய வீவிங் மில் இருக்கு, அவங்கெல்லாம் இந்த மை V3 ஆட்ஸுக்கு வந்து போட்டியாளர்களா? வேற என்ன இருக்காங்க? இல்ல சூலூர்ல ஏர்போர்ட் இருக்கு, அது இவங்களுக்கு போட்டியாதான் ஒரு நிறுவனத்தை நடத்துதா? சூலூர்ல விமானப்படை இருக்குல்ல, எந்த கம்பெனி? அதாவது இப்ப வந்து இப்ப நாம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா நமக்கு போட்டியா யார் இருக்க முடியும்? அதே தொழில் பண்ற இன்னொரு நிறுவனம் தானே இருக்கும். கண்டிப்பா. ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு யார் எதிரியா இருக்காங்க? இன்னொரு ரியல் எஸ்டேட் தான் எதிரியா இருக்காங்க. ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியில கொலைகள் கூட நடந்திருக்கு. அப்ப மை V3 ஆட்ஸுக்கு ஒரு கம்பெனி எதிராக இருக்கு அப்படின்னா அது எந்த கம்பெனி? அப்ப மை V3 ஆட்ஸ் மாதிரியே மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கிற கம்பெனியா தான் இருக்கணும். அந்த கம்பெனி இதை தவிர கோவையில் வேற எந்த கம்பெனி இருக்க மாதிரி தெரியலையே. ஒருவேளை அமெரிக்காவில் தான் அந்த மாதிரி கம்பெனி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனிக்கும் அசோக் ஸ்ரீநிதிக்கு ஏதாவது ரகசிய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களா? அப்படி எந்த கம்பெனியும் அசோக் ஸ்ரீநிதியை தூண்டிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எந்த கம்பெனிக்கு எதிராகவும் இந்த கம்பெனி கிடையாது, இந்த கம்பெனி யாரும் எதிரியா நினைக்கிறது இல்லை. வேணா பணம் கொடுத்து ஏமாந்தவனே இன்னும் கொஞ்ச நாள் இந்த கம்பெனிக்கு எதிராக இருப்பான். அன்னைக்கு எல்லாருமே அசோக் ஸ்ரீநிதி வந்து பார்ப்பாங்க, எப்படியாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு. எப்படியாவது நீங்க தான் பண்ணீங்க, எப்படியாவது வாங்கி கொடுங்க, எதாவது பண்ணுங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க. அதையும் வந்து நான் பார்க்க தான் போறேன். இந்த கம்பெனிக்கு எதிராக எந்த கம்பெனியும் கிடையாது, இது கம்பெனியே கிடையாது, இது வந்து ஒரு செயலி, ஒரு ஆப் மூலம் மக்களை ஏமாத்துறது தானே. இது எப்படி கம்பெனியா இருக்கும்? சார், இப்போ இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே வந்து மை V3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசடி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அந்த விஜயராகவன், அப்புறமா இன்னும் ஒரு 2-3 பேர் சேர்ந்தா
கோயம்புத்தூர்ல வந்து காந்திபுரத்துல வந்து போட்டு ஒரு மினிமம் வந்து 1600 rupees வந்து நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து இவங்க வந்து அதுல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து புகார அனுப்பிச்சிருக்காங்க. அந்த புகார் மேல எதனா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இப்ப அதனுடைய அப்டேஷன் தான். அதாவது அன்னைக்கு கொஞ்சமா திருடினவங்க தான் இன்னைக்கு வந்து நிறைய வந்து மை V3 ஆட்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திருடுறாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் எப்படி சார்? இல்ல, அதாவது ஏமாத்துறவங்க எப்பயும் ஒன்னாதானே இருப்பாங்க. ஏமாத்துற வடிவம் தான் வேறையா இருக்குமே தவிர, அவங்க போட்டுக்கிற முகமூடி தான் வேறையா இருக்குமே தவிர, அந்த முகத்துக்கு பின்னால இருக்கிற சொல்லும் செயலும் ஒண்ணுதானே. ஏமாத்துறவங்க எப்ப வந்து வெவ்வேறு வடிவத்துல ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து அந்த நிறுவனத்துல இருந்தவங்களும் இந்த நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலரை ஏமாற்றி இது போன்ற நிறுவனங்களை நாம் ஆண்டாண்டு காலமா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். பல நிறுவனங்கள், அதாவது இந்த சினேகம் பைனான்ஸ், அப்புறம் தேக்கு மர திட்டம், இப்படி வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பைனான்ஸ் கம்பெனிங்கிற பேரில் நிறைய வந்துச்சு. அனுபவ் ஃபவுண்டேஷன்ஸ், அனுபவ் குரூப், கலைமகள் சபா, எல்லாம் கவர்ச்சிகரமான விளம்பரம். அதை நம்பி ஏமாந்தவங்க தான். அப்போதைக்கு வந்து வழக்கு போகும், போலீஸுக்கு போகும், போலீஸ் வந்து பொருளாதார குற்றத்துல விசாரிப்பாங்க, நீதிமன்றத்துக்கு போகும். அங்க ஏதாவது இருந்தா தானே ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியும். ஒண்ணு அவங்க அந்த பணத்தை வந்து வேறு வழியில மடைமாற்றம் பண்ணியிருப்பாங்க, அல்லது அவங்களே திவால் ஆயிருப்பாங்க. அதுல அந்த அனுபவ குரூப்புங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபர் நடேசன், அவர் வந்து அந்த முதலீட்டுல வாங்கின பணத்தெல்லாம் ஒரு நடிகையிட்டே விட்டாருன்னு கூட அன்னைக்கு செய்தி வந்துச்சு. அந்த நடிகை சமீபத்தில் திருமாவளவன் கூட சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டார். அந்த நடிகர் தான் எல்லாரையும் விட்டுட்டாரு அப்படின்னு கூட சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, சில செய்திகள் வந்தது. அப்படியும் வந்து தவறா மிஸ்யூஸ் பண்ணி அந்த பணமே இல்லாம போயிருக்கு. அவங்கிட்ட இருந்து நீதிமன்றமே வசூலிக்க முடியலையே. அப்புறம் அந்த மக்கள் ஏமாந்தாங்க தானே. அதுக்கு பின்னால ஈமு கோழி பண்ணை பெருந்துறையில பல கோடி கணக்குல வந்து ஈமு கோழி முட்டை மட்டும் 10,000 ரூபாய்க்கு விற்குது, இத்தனை ஆயிரத்துக்கு விற்குது. ஈமு கோழியில வந்து மிகப்பெரிய மருத்துவம் இருக்கு அப்படின்னு. அந்த ஈமு கோழி பண்ணைய ஆரம்பிக்கும் போதே தமிழ்நாட்டில இருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை, அது வருதா இல்லையான்னு தெரியல எனக்கு. அந்த பத்திரிகை பேர் வந்து புதிய கலாச்சாரம். அந்த பத்திரிகை எழுதினாங்க, இந்த ஈமு கோழி பண்ணைங்கிறது ஆஸ்திரேலியாவில் தோல்வி அடைந்த திட்டம். அந்த ஈமு கோழி பண்ணை கொண்டு வந்து பெருந்துறையில ஏமாத்த போறாங்க அப்படின்னு ஈமு கோழி பண்ணை ஆரம்பிச்ச ஒரு 10 நாள்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலை வந்து அந்த பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னது அன்னைக்கு யாருமே ஏத்துக்கல. சொல்ல போனா அந்த பத்திரிகை பெரிய அளவுல சர்க்குலேஷன் ஆகக்கூடிய பத்திரிகை இல்லை, அது குறைந்த அளவுல தான் வந்து சர்க்குலேஷன் ஆகக்கூடிய பத்திரிகை. அந்த பத்திரிகை ஈரோட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடையில தொங்க விட்டுருக்காங்க. நான் யதார்த்தமா அந்த பத்திரிகை வாங்கி படிச்சேன், என்ன ஈமு கோழி பண்ணை பத்தி எழுதியிருக்காங்க. அது இப்ப எனக்கு கரெக்டா ஞாபகம். ஆனா அதே 2-3 வருடங்களுக்கு பின்னால அந்த ஈமு கோழி பண்ணை திவாலாகி கடைசியா அந்த கோழியை கேட்கறதுக்கே நாதி இல்லை. ஈமு கோழி பண்ணையை நம்பி முதலீடு பண்ணவங்க எல்லாம் திவாலாகி நிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த நஷ்டீடும் கொடுக்க முடியலையே. ஏதாவது இருந்தா தானே கொடுப்பாங்க. ஆனா வந்து இதுல ஏமாந்தவங்க எல்லாம் ஏமாந்தான், திரும்பவும் கிடையாது. அடுத்து ஏமாறுறதுக்கு வேணா இவங்க தயாராகலாம். நாம இப்ப இன்னைக்கு பேசுறோம்னா இந்த ஏமாந்தம் ஆமாமா கரெக்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் இன்னொருத்த பின்னாலே வந்து சொன்னானா, இது யாரு, நம்ம செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்கின மாதிரி தான். அந்த மலையை தூக்குற வாங்கன்னு பயங்கரமா பாவலா காட்டுவான். பாவலா காட்டு கடைசியா வந்து வாங்க யாராவது வந்து மலையை தூக்கி என் கையில வைங்க நான் தூக்குறேன் அப்படிமா. அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் ஏமாற்று பேர்வழிகள். இந்த மாதிரி MLM நிறுவனத்தை பத்தி அவங்களுடைய ஏமாற்று வகைகளை பத்தி வந்து மக்களுக்கு வந்து பல விழிப்புணர்வுகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏமாந்துருக்காங்க, நிறைய விஷயங்களை பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப மக்கள் வந்து இதே மாதிரி நிறுவனங்கள்ல போயிட்டு முதலீடு பண்ணி ஏமாறதுக்கு வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்கள் கிட்ட இது சம்பந்தமா இன்னும் இதுக்கப்புறமும் என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும்? அது தான் மட்டும் தனியா முன்னேறலான்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க தான் போய் இந்த மாதிரி ஏமாற்று பேர்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறது. அதான்
எடுக்கிற நோக்கம் வளராது. உழைச்சு முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டான்னா இதெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அது மக்களுடைய ஆசைகளை தூண்டுறது. அதுல பெரும் பங்கு சினிமாவுக்கு இருக்கு. பால் வித்துட்டு இருந்த அண்ணாமலை ஒரே பாட்டிலேயே வந்து பெரிய கோடீஸ்வரன் இல்லையா? மந்திரி வீட்டுல கொண்டு போய் மாட்டை கட்டின உடனே மந்திரி மனசு தெரிஞ்சிடறாரு. இப்படி எந்த மந்திரியாவது நான் பார்க்க முடியுமா? மாட்டை கட்டின உடனே மனசை திருத்தி லோனுக்கு கேரண்டி கையெழுத்து கேட்கிறாரு. இது என்ன பிரமாதம், நானே கொடுக்குறேன்னு மந்திரி எந்த மந்திரி நாட்டில் கொடுத்து நான் பார்த்துருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு அநேகமா சைதை துரைசாமி IAS IPS அகாடமி வச்சு நிறைய பேர் ஆளாக்கி இருக்காரு. பாவம் இன்னைக்கு அவரே வந்து கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு. அது அந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியுமோ? படிக்க வச்சு IAS ஆக்குறேன்னு சொல்றாரு. அது வந்து நியாயம். உனக்கு பயிற்சி கொடுக்குறேன், அந்த பயிற்சியை பயன்படுத்தி முன்னேறிக்க. அதை விட்டுட்டு ஒரே பாட்டிலேயே வந்து கோடீஸ்வரன் ஆக்குற மாதிரி வரக்கூடிய சினிமா, உனக்கு வந்து இந்த கிரகம் மாறிட்டா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகம் மாறும்போது இப்படி ஒரு அறிவிப்பு, ஆஹா இதுதான் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்க போகுது, அதனால இங்க கொண்டு போய் பணத்தை கட்டலான்னு போய் இருக்கிறதையும் தோத்துட்டு கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி உள்ளதும் போச்சுன்னா நொல்லக்கண்ணாங்கிற காலம். நம்மால என்ன பண்ணுவான்? இடஒதுக்கீட்டுக்கு போராடலாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி போராடலாம்னு கூப்பிட்டா வரமாட்டான். எக்ஸாம் எழுதிட்டு TNPC வந்து தேர்வு வாரியத்தில் யாரையாவது பிடிச்சி பணம் கொடுத்து நாம மட்டும் வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கணக்கு போடுவான். இதுல என்னன்னா, இதுல வந்து இந்த மாதிரி இந்த மை V3 ஆட்ஸ் மாதிரி மோசடி நிறுவனங்கள்ல லட்சக்கணக்கான பேர் ஏமாறுறதுனால எல்லாம் ஒண்ணு கூடுறதுனால தெரிஞ்சிருது. வேலைக்கு பணம் கொடுத்து ஏமாதான் தெரியறது இல்லை வெளியே யாருன்னு. அந்த வழியில் ஏமாத்துறவங்க அந்த வழியில் ஏமாத்துறாங்க, இந்த வழியில் ஏமாத்துறவங்க இந்த வழியில் ஏமாத்துறாங்க. ஆனா மக்கள்கிட்ட வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்தணும். ஒரு நிறுவனம், எந்த ஒரு நிறுவனமும் ஒருத்தர் இருந்து முதலீடு பெறுது அப்படின்னா அந்த நிறுவனம் எதற்காக முதலீடு வாங்கணும், அதுக்குன்னு சில சட்ட நெறிமுறைகள் இருக்கு. அதை வந்து அரசு கண்காணிக்கிறது இல்லை. எந்த அரசுமே, இன்றைக்கு இருக்க அரசாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த அரசுகளாகட்டும், அல்லது மத்திய அரசுகளாகட்டும், மை V3 ஆட்ஸ் 360 ரூபாயில இருந்து 21,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு வாங்குறான். நீ முதலீடு வாங்குறது எப்படி திருப்பி கொடுப்ப? அதுக்கு என்ன சோர்ஸ்? இந்த நிறுவனத்துக்கு பண பரிவர்த்தனைக்கு ரிசர்வ் பேங்க்ல அனுமதி வாங்கியிருக்கானா? ஒரு பெரிய பைனான்ஸ் கம்பெனி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணணும் அப்படின்லாம் திட்டம் இருக்குல்ல. இப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு அனுமதி இல்லாம இப்படி வந்து ஒரு மோசடி நிறுவனத்தை நடத்துறாங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னையே அரசு வந்து அவங்களை கண்காணிச்சு கரெக்டா பிடிச்சாங்க அப்படின்னா இப்படி மக்கள் ஏமாறுறது நிற்கும். அதனாலதான் இந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போய் இந்த ஏமாற்றுகின்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்கள்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க. அதுக்குன்னே சில பெரிய மனிதர்கள்லாம் போவாங்க. அதுல அசோக் ஸ்ரீனி மாதிரி ஒரு சில இந்த நிறுவனத்துக்கு எதிராக போறவங்களுக்கு எதிராக அவங்க தேவையில்லாத பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் போய் நிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து மக்கள் ஏமாறுறாங்க. மக்கள் ஏமாறுறதுக்கு ஒரு விதத்துல அரசும் காரணம். இந்த ஒரு படத்துல மணிவண்ண பேங்கா புருட ஆரம்பிச்ச மாதிரிதான். அதேதான், அவன் ஏற்கனவே திரைப்படத்திலேயே தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். பாரு, அதுல கல்லாப்பட்டியில் இருந்தால் மட்டும்தான் நம்மால் அப்படிமா. அதுக்கு மணிவண்ண சொல்லுவான், பார்த்தா அவன் மொழி அப்பயே ஒரு மாதிரி இருந்தது அப்படிமா. இதை வந்து அவங்க அன்னைக்கே திரைப்படத்திலேயே ஒரு சில அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்காங்க. திரைப்படத்துல வர மோசமான காட்சிகள் ஒரே நாள்ல பெரிய ஆளாயிரலாம், பணக்காரன் ஆயிரலாம்ங்கிற கனவு, எல்லாருமே வந்து அம்பானி ஆயிடுவோம், அதானி ஆயிடுவோம் அப்படின்ற அந்த கனவுல தான் இப்படி போய் வந்து மக்கள் ஏமாறுறது. இந்த ஏமாற்றுகின்ற நிறுவனங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய மூலதனம். இது அம்பேத்கர் ஒரு டைம் கேட்ட மாதிரிதான், ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு அந்த கரடியோட முடியை வந்து வித்துக்கிட்டே இருந்தானா. இந்த முடியை வாங்கிட்டு போங்க, வீட்டில் வச்சா அதிர்ஷ்டம் வரும், அது வரும், இது வரும். அம்பேத்கர் சின்ன பையனாக படிச்சுட்டு இருக்கும் போதே கேட்டாராம், காலம் பூரா அந்த கரடியோட தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கே ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, அந்த முடி உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு கேட்டாராம். அது
எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு முறை ஒருத்தர் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுது, அது யாரு, சென்னையிலேருந்து ஒரு ஃபோன். சரி யாரோ கூப்பிட்றான்னு எடுத்தா என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுக்கு வந்து கூப்பன்ல வந்து குழுக்கல்ல உங்க நம்பர் வந்து அதிர்ஷ்ட அடிச்சிருக்கு. நீங்க ஒரு 1800 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 26 வகையான அதிர்ஷ்ட மோதிரம் அது இதுன்னு ஏதோ ஒரு 18 வகை என்ன சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சா வந்து இதை வந்து நீங்க வாங்கினா எங்களுக்கு 1800 ரூபா பணம் இருப்புங்க, எல்லாம் நாங்க அனுப்பிச்சு விடுறோம், உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னாங்க. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, அதிர்ஷ்டம் வருதுன்றீங்க. என் கூட பிறந்தவன், என் சொந்தக்காரன், என் கூட 30 வருஷம் 40 வருஷம் ஃப்ரெண்டா இருக்கவனே எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறான். அவனே நான் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறான். எங்கேயோ இருக்கிற நீங்க என்ன ஏங்க இவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, இதை நாங்க ஒரு பொது சேவையா பண்றோம், நீங்க 1800 ரூபா கொடுத்து வாங்கினா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னாங்க. இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க, அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கே அடிக்கட்டும். என்ன விஜயகுமார், அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே வச்சுக்கங்க, என்னால முடிஞ்சா நான் உழைச்சி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அதாவது லாட்டரி சீட்ல பிரைஸ் விடுவோம்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தானே ஏராளமான பேர். எவனோ ஒருத்தனுக்கு தானே விடுவோம், அதுக்காக லாட்டரி சீட்டை வாங்கிட்டு இருக்கலாமா? அதுக்காக தான் இந்த லாட்டரி சீட்டு மிகப்பெரிய மோசடி நடத்துறதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டை தடை பண்ணும். ஆன்லைன்ல தற்கொலை பண்ணிக்கிறான், அப்பயும் அந்த ஆன்லைன்ல போய் சூதாடி சம்பாதிக்கலாம்னு போறானே, இது எவ்வளவு பெரிய மோசமான இது. ரத்த கண்ணீர் படத்துல எஸ்எஸ்ஆர் சொல்ற மாதிரி விளக்கை தேடும் விட்டில் பூச்சிகளாகவே இவங்க இருக்கிறாங்க. மக்கள் வந்து கொஞ்சமாவது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா போய் நிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்க அபார்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த கலாச்சாரம் தானே இருக்கு. முதல்ல வந்து எப்படி ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஏமாறாம இருக்க முடியும். எதுல முதலீடு பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்படி ஏமாறாம இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய விளைவு இதை எல்லாமே வந்து நாமளே வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நேரமும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்படி எல்லாமே இழந்த பின்னால கடைசியா கண்கட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதனால வந்து மக்களும் திருந்தணும். இப்படி ஒரு புதிய நிறுவனம் வருது, உதாரணத்துக்கு நான் இருக்கிற எடப்பாடியில ஆகட்டும், பக்கத்தில் இருக்க சேலம் அல்லது நீங்க இருக்கிற பகுதியிலாகட்டும் ஒரு புதிய நிறுவனம் வருது, பணம் கேட்கறான், முதலீடு பண்ணுங்க அதை கொடுக்குறாங்கிறான் அப்படின்னா வந்து அதை கொஞ்சமாவது யோசிக்கணும். எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் எடப்பாடியிலையும் சேலத்திலையும் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து 10 ரூபா வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு 100 ரூபா கொடுப்பான். யோசிக்கணும். ஒரு நூதன மோசடி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அதெல்லாம் வந்து எவ்வளவு பணம் வாங்குறான்றது நமக்கு தெரியும். ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. ஒருத்தர் ஒரு ஊர்ல வந்து சனிக்கிழமை வந்து சிடி ஸ்கேன் எடுக்க வராங்க. நீங்க வந்து 50 ரூபா கட்டி டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் சிடி ஸ்கேன் எடுக்க வரும்போது நீங்க 300 ரூபா கட்டினா போதும், உங்களுக்கு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டாங்க. அதை நம்பியும் நம்ம மக்கள் 50 ரூபா கட்டி ஏமாந்தாங்க. அது அந்த ஏமாந்ததுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய சிடி ஸ்கேன் வந்து 6000 வருது, 50 ரூபா கட்டினா இங்கேயே வந்து 300 எடுத்துறாங்கிறாங்க, இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் சொல்றாங்க அப்படின்னு கூட ஏமாந்தாங்கன்னா கூட அவங்க வந்து உடல் நலம் மருத்துவ ரீதியா தன்னை பாதுகாத்துக்குன்னு நினைச்சு ஏமாந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா இது ஏமாறுறதெல்லாம் அப்படி வாங்கிட்டு பார்த்தா சொன்ன டேட்டுக்கு ஆளையே காணும். எங்கிட்ட கேட்டாங்க 50 ரூபா கட்டினா சிடி ஸ்கேன் எப்படி எடுப்பாங்க? சிடி ஸ்கேன் அந்த மெஷினை கொண்டு போய் ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் எரெக்ஷன் பண்ணணும், அதை ஃபிட் பண்ணணும், ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அதுக்கு மானிட்டரு, கம்ப்யூட்டரு, இன்னும் எவ்வளவோ இருக்கு, எல்லாமே வந்து நவீன தொழில்நுட்பத்தில் இயங்குறது. அதை எப்படி ஒரு இடத்துல வச்சு இவங்க உடனே சிடி ஸ்கேன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அதாவது தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு மக்கள் தெரிஞ்சிக்காத வரைக்கும் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள்லாம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏமாற்றுறது வெவ்வேறு வடிவில் ஏமாத்திட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம கிட்ட வந்து முகநூல்லயே சிலர் பழக்கத்தில் இருக்காங்க, நமக்கு போன் பண்ணி முகநூல் பழக்கத்துல திடீர்னு வந்து ஒரு அவசரங்க பணம் ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு கேட்கறாங்க.
அது கொடுத்து ஏமாந்தோம்னா அது வேறு. அது வந்து என்னன்னா, சரி சிலர் வந்து அப்படி வாங்குறவங்க திருப்பி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா. ஒரு 500 ரூபா அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வாங்குவாங்க, ஒரு 2-3 நாள்ல தரம்பாங்க, ஒரு 4-5 நாள் லேட் ஆனா கூட கொடுத்துட்றாங்க. அந்த நேரத்துக்கு வந்து ஒருத்தர் சூழ்நிலையை நினைச்சு உதவி பண்ண போய் ஏமாறுறதுங்கிறது வேற. ஆனா இந்த வந்து ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறன்னே தெரியாம அவனை நம்பி போனா நாம பணக்காரன் ஆயிடலான்னு போய் நைட்டோட நைட்டா வந்து ஒரு மிகப்பெரிய கட்டடத்துல படுத்திருந்து கடைசியா காலையில வெறும் அன்றாயிரோட வடிவேல் எந்திரிச்சு பாக்குற மாதிரி. அவன் தான் போலின்னு நினைச்சா அவன் கட்டின ஊடே டூப்ளிகேட்னு பாப்பானு. கடற்கரை மணல்ல வெறும் ஆளா படுத்து கிடப்பானே எல்லாம் போய் கட்டின வேட்டியிலிருந்து உருவிட்டு போயிடுவானு. அந்த கதை தான் இவங்களுக்கு. இதை வந்து சில சினிமாவை நகைச்சுவையா சொல்லுது, அப்பயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்காம ஏமாறுறதுங்கிறதுல இவங்க உறுதியா இருக்கிறாங்க, ஏமாறுறதுலயும் சுகம் காண்றாங்க. அதான் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய மூலதனமா இருக்கு. மிக்க நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம சாலிரா டிவிக்காகவும் நேயர்களுக்காகவும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மக்களுக்கு ஒரு முக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி விஜயகுமார். சாலிரா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள்.